பத்தி ஏதாவது உங்ககிட்ட சொன்னா இப்ப எதுக்குடா அதெல்லாம்? நீ தெரிஞ்சுக்கணும்டா. ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் அடிக்கடி பேச வேண்டியது. ஆஹா, வெற்றிக்கு நிஜமாவே பர்த்டே போல இருக்கே. ஹாப்பி பர்த்டே வெற்றி. வாங்க சீரியலுக்குள்ளே போகலாம். நாளைக்கு எபிசோடில் சக்தி இந்த ஊருக்கு புதுசு, அதனால் வந்து நான் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. கூட வந்து அபியை கூட்டிகிட்டு போக சொல்லி அபியோட அண்ணன் சொல்கிறாங்க. அபி வந்து எனக்கு வேலை இருக்குது, நான் வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அபியோட அண்ணன் இப்போ வந்து அவளுக்கு வேலை இருக்காது, ஃப்ரீயாக தான் இருப்பா கொஞ்சம், அதனால் நீ போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி கம்பல் பண்ணி அனுப்பிடுறாங்க. அவர் வாங்கி கொடுத்த அந்த மாடர்ன் ட்ரெஸ்ஸையும் போட்டுட்டு போக சொல்லி கம்பல் பண்ணுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அபியும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வெளியே வராங்க. சக்தியும் அபியும் இப்போ வெளியே போயிட்டுருக்காங்க. அப்போ வெற்றியை பற்றி வந்து சக்தி பேசுகிறாங்க. வெற்றியும் நம்ம கூட வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் வெற்றி, சக்தி, அபி 3 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. சக்தி அபி கிட்ட வெற்றியை பற்றி உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு வெற்றியை பற்றி நிறைய விஷயம் சொல்கிறாங்க. இது மாதிரி ஸ்கூலில் அவன் இப்படி இருந்தான் அப்படி இருந்தான், அவன் ரொம்ப நல்லவன், நல்லா படிப்பான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் வெற்றிக்கிட்டையும் அபியை பற்றி சொல்கிறாங்க. அதெல்லாம் எதுக்குடா இப்போ சொல்லிக்கிட்டு விடுடா பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறப்ப, இல்லை நீங்கள் இதுக்கப்புறம் நிறைய பேசிக்க வேண்டியது இருக்குது, இதுக்கப்புறம் நீங்கள் நிறைய பேசுவீங்க, அதனால் வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற